சூழ்நிலை இருந்திருந்தா அபி அதைத்தானே செஞ்சிருப்பா. என்ன நடந்ததுன்னு தெரியாம நாம எதுவும் பேச வேணாம். ஆமா, எதையாவது சொல்லி ஏன் வாய் அடைச்சு எல்லாம் என்ன அபி வாழ்க்கையில என்னதான் நடந்தது? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் எங்கதான் ஒண்ணுமே புரியலையே. அபி கிட்ட பேசினா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். அபி போதும் அபி, நீ போய் ரெஸ்ட் எடு. மதியமே ரொம்ப வயிறு வலின்னு சொல்லல. இல்ல, இன்னும் 2 பேஜ் மட்டுமாவது படிச்சு முடிச்சிடுறேன். ஆமா, இந்த நேரத்துல படிச்சாதான் உண்டு. புது வார்டன் வந்ததுல இருந்து ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, எப்படியாவது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும். நல்லா படிச்சு லாயர் ஆகி நம்மள மாதிரி எந்த தப்பும் செய்யாம பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்காக வாதாடணும். அதுக்கு நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி யாரும் குறைச்சலா பேசக்கூடாது. அந்த மூட்டையில எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சிடுவா. அது மண்மூட்டை மேடம். எனக்கு தெரியாதா? வெய்யனா வச்சிடுவா. நல்லா கஷ்டப்படுறீ அபி. மேடம், அபிக்கு உடம்பு சரியில்லை மேடம். நான் போய் எடுத்து வைக்கிறேன். அவளுக்கு பசிச்சா நீ சாப்பிடுவியா? இவ வேலை பாரு மேடம். வா. நோடி என்ன பாக்குற? என்னடி முறைக்கிற? கொடவையில துப்புனா முறைக்காம சந்தோஷப்படுவாங்களா? கோல பண்ணிட்டு உள்ள வட்டல ஏகிட்டே ஓட்டத்தை காட்டுறியா? என்ன இவ முறைக்கிற இருக்குடி உனக்கு? ஐயோ பாப்பா சுடு. ஏன் இப்படி பண்ணீங்க? பின்ன ஜெயில பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பா. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? மேடம், நான் முன்னாடி இருந்த ஜெயிலர் மேடமோட பெர்மிஷனோட தான் இத வச்சிருக்கேன். இப்போ அவங்க இல்ல. நான் சொல்றதோ நீ கேட்கணும். அத குப்பையில போடணும். விடுங்க விடுங்க சொன்னா விடுங்க. தயவு செஞ்சு கை எடுங்க. மேடம் நீங்க என்ன தேவையில்லாம டார்ச்சர் பண்ணி வம்பு இழுக்கிறீங்க. இது தப்பா தெரியுமா உங்களுக்கு? ஏய், என்ன சரி தப்புடு? விட்டு ரூல்ஸ் பேச போல இருக்கு. ஆமா, அப்படிதான் பேசுவேன். ஜெயில் ரூல்ஸ் படி இங்க இருக்க கைதிகளோட பாதுகாப்புக்காகவும் அவங்களோட ஒழுங்கு நடவடிக்கை கண்காணிக்கிறதுக்காகவும் தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க நினைச்ச நேரத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இது சட்டப்படி தப்பு. இதுக்கு 4 செக்ஷனுக்கு கீழ உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அடேங்க அப்பா, இன்னும் கைதிங்கறத மறந்துட்டு சட்டம் பேசுற அளவுக்கு எங்க இருந்து வந்துச்சு துணிச்சல் உனக்கு? கைதி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. உனக்கு கோட்றேன் நானு. இனிமே தெரிஞ்சு போய் இந்த காஞ்சனா யாரு? ஐயா எடுத்துக்கோங்கயா. அங்க வச்சிரு. நான் தம்பி தருவேன். அம்மா இந்த வரமா. அம்மா சொல்லுங்கம்மா. நேத்து மார்பிள் டெண்டரை பத்தி நான் பேசிட்டு இருந்ததை ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டியவங்களுக்கு அனுப்பிட்டு அது எப்படி இவ்ளோ பவ்யமா எதுவுமே தெரியாத மாதிரி இவ்ளோ நடிக்க முடியுது? சொல்றா அம்சியா? ஆமாங்கயா. ஐயோ ஏன் இந்த ஆளு இப்படி பண்ணாரு? பணம் கிடைக்கணும் தானே. இருக்கிற இடத்துக்கே துரோகம் செஞ்ச உனக்கு எவன் பணம் கொடுப்பான்னு நினைச்சியோ அவனே இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்க. நீ இந்த ஊர்ல உனக்கு யார் வேலை கொடுக்கறாங்க, எப்படி நிம்மதியா வாழ்றேன்னு நான் பார்க்க தானே போறேன். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேமா. உங்க கால வேணா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் எதை வேணாலும் மன்னிப்பேன். ஆனா துரோகத்தை மட்டும் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். குழந்தை குட்டிக்காரமா குடும்பமே என்ன நம்பிதான் இருக்குமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேமா. ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேமா. ஆனா நீ உன்னோட பண தேவைக்கு எங்களோட தொழில யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்ச பாரு. அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ கண்ணு முன்னாடியே நீ நிக்க கூடாது. வெளியில போ. மாமா ப்ளீஸ்மா மன்னிச்சிருங்கம்மா. இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுங்க. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகி ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிற? இந்த மாதிரி ஆளுங்களோட விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணிருந்தேன். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஆளுங்களுக்கு நீங்க சொல்ற அந்த ஒண்ணுமே இல்லாத ஆள் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய டெண்டரை கிடைக்க விடாம பண்ண பாத்து. நீங்க வேலைக்கு பாதி பேர் சந்தர்ப்பம் கிடைச்சா துரோகம் செய்ய தயாரா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. எதையும் டீல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல கேர்ஃபுல்லா இரு. ஸ்வேதா, ஆமா எனக்கு வந்து நம்மளையும் சேர்த்துதான் கருணாண்ண கிட்ட ஸ்வேதாமா துரோகின்னு சொல்லிருக்குமோ இருக்கல. ஸ்வேதா, உனக்கு வரன் பாக்குற இடத்துல எல்லாம் நீ எங்க இருக்கிறத காரணம் காட்டி தப்பா பேசுறாங்களா? அதனால இப்படி சந்தேகம் பிடிச்ச எவனையாவது கல்யாணம் பண்றதுக்காக 2 மாசத்துல இருந்து என் பையன் மாதிரி வளர்த்த மகேஷ அப்படியே விட்டுட்டு இங்க இருந்து போக சொல்றியா? இல்லமா, கல்யாணம் வரைக்கும் மட்டுமாவது எவன் என்ன நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறானோ, நான் மகேஷ் மேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கிட்டேன். எவன் இந்த வீட்டோட மாப்பிளைய வர சம்மதிக்கிறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டு இப்படி யாரும் சம்மதிக்கலனா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு அவசியம் இல்ல. நீங்களாவது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அத கொஞ்சம் பொறுமையா. கண்டிப்பா ஸ்வேதாவோட மனசு மாறும். என்னவோ மாப்பிள, வருஷம் தள்ளி போக போக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமியார், ஸ்வேதாக்காக இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன இழிச்சவா? என்ன மீறி ஸ்வேதா கழுத்துல எவனும் தாலி கட்டிட முடியும். ஸ்வேதாவை இன்னொருத்தங்க தாரவாத்து கொடுக்கவா? உங்க பொண்ணு பார்வதியை நான் கொலை பண்ண ஸ்வேதாவை அடையணுன்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போறேன். என்ன பார்வதி தொடரு. என்னமா யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. அம்மா சாப்பிட்டாங்களான்னு தெரியல. அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு தருவாங்க. அம்மாவை பாக்கணும் போல இருக்கா? அம்மாவை பாக்கணும் போல இருக்கா? சரி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நிஜமாவா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். கவலைப்படாத. உடனே பாக்க விட மாட்டாங்க. முன்னாடியே பெர்மிஷன் கேட்டாதான் அனுப்புவாங்க. தெரியும், நான் விசாரிச்சு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உன்னை நான் கூட்டிட்டு போறேன். ஓகேவா? தேங்க்யூ மாமா. அம்மா, நான் உங்களை பாக்க வரேன். ஹாய், நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. எப்படி? உன் அம்மா உனக்கு முன்னாடியே எனக்கு கத்து கொடுத்திருக்கா. மாமா, எனக்கும் தைக்க கத்து தரீங்களா? நானும் உங்க கூட சேர்ந்து தைச்சா எனக்கும் காசு கிடைக்கும்ல. உனக்கு எதுக்குமா காசு? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா காசு சேர்க்கணும்ல மாமா. அம்மா என்கிட்ட கொடுத்து விட்ட காசு இருக்கு. ஆனா அது மட்டும் போதாது. நான் படிக்கணும். அப்பதான் அம்மாவை வெளியில கூட்டிட்டு வர முடியும். நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விடுறேமா? நிஜமாவா? மாமா சொல்லு. உங்ககிட்ட காசு இருக்கா? நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி உன்னை நான் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். ஹாய் அம்மா, நான் உங்களை பார்க்க வர போறேன். நான் ஸ்கூல்ல சேர போறேன். ஜாலி அம்மா. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் மாமாவும் உங்களை பார்க்க வர